சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. பராசக்தி படத்தில் இடம்பெறும் காட்சிகளை வைத்து காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் நேரடியாக மோதிக்கொள்கின்றனர். எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் ஒன்றை பதிவிட்டுள்ளார். முன்னதாக பராசக்தி படத்தில் கலைஞர் கருணாநிதி இடம்பெறும் காட்சி ஒன்றை பகிர்ந்து மோசமான ட்வீட் ஒன்றை சலாம் மாஸ் என்பவர் பதிவிட்டார். இதற்கு திமுகவினர் கடும் எதிர்வினை ஆற்றினர். இதையடுத்து அந்த பதிவினை நீக்கிய அவர், நான் இன்று காலையில் போட்ட பதிவு இணைய திமுகவினர் பெருந்தலைவர் காமராஜர், இந்திரா காந்தி மற்றும் பலர் மீது தொடர்ச்சியாக வைக்கும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்வினையே. பதிவை போட்ட சிறிது நேரத்தில் இருந்த திமுகவின் சில முக்கிய நிர்வாகிகள் அலுவலகத்தில் இருந்து எங்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு எனது பதிவை நீக்குமாறு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக என்னால் கட்சியின் தலைமைக்கு எந்தவித சங்கடமும் வரவேண்டாம் என்று என் பதிவை நீக்கியுள்ளேன். மற்றபடி இணைய திமுகவினர் இங்கு குக்கரிக்க எதுவும் ஆகிவிடவில்லை. தலைவர் ராகுல் காந்தி கைப்பிடித்து நடந்து வரும் மரத்தமிழர் நான். என்னை சங்கி என்று நீங்கள் எவ்வளவு சேற்றை வீசினாலும் அது என் மீது ஒட்டாது என்று போஸ்ட் வெளியிட்டார். இதை மாணிக்கம் தாக்கூர் கோட் செய்து, தம்பி, இந்த அல்ட்ரச்சில்ற ஐடி விங் போல நாம் தரம் தாழக்கூடாது. நீ உண்மையான காந்தி வழியில் வந்த காங்கிரஸ்காரன். உன் பாசம் பெருந்தலைவர் மீதும் அன்னை மீதும் கொண்ட பற்று காரணமாக என்றும் வெல்வாய். நான் இருக்கிறேன், ஆனால் தரம் தாழக்கூடாது. ஏன் என்றால் நம் தலைவன் வெறுப்பு சந்தையில் அன்பின் கடைகளை திறக்க வேண்டும் என்பவர். அதனால் மக்களின் இதயங்களை வென்றவர் நம் தலைவன் பெயர் ராகுல் காந்தி. நிதானத்துடன் வெறிப்பிடித்து அலையும் எதிரிகளையும் நம்முடன் இருந்து நம்மை அவமதிக்கும் நண்பர்களையும் எதிர்கொள் என்று பதிவிட்டார். அவ்வளவுதான், ஆன்லைன் முழுதாக பற்றி கொண்டது. இந்த அல்ட்ரசில்ற ஐடி விங் இல்லை என்றால் சின்ன பையன் விஜய பிரபாகரனிடம் எம்பி தேர்தலில் தோற்று போய் இருப்பீர்கள். ஒரு சினிமாவை விமர்சிக்கும் அளவுக்குத்தான் உங்கள் தராதரம் இருக்கிறது. ராகுல் காந்தி இவர்களை போன்ற ஆட்களை களையெடுக்க வேண்டும். தாவேகா கூட்டணிக்கு ஸ்கெட்ச் போட்டிட்டீங்க போல என்று இவ்வாறு விதவிதமாக அவரை விமர்சித்து வருகின்றனர்.